Hello all, வணக்கம். Welcome to James Shubha Good Life. Today ஒரு traditional South Indian traditional very popular very famous in South India and everybody's favorite எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு version 2 that too with மாங்காய். இது வந்து மாங்காவோட சேர்த்து செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து புளி சேர்த்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சோம். இப்போ அம்மா வந்து மாங்காய் வச்சு செய்ய போகிறாங்க. ஏன்னா இப்போல்லாம் மாங்காய் எல்லா சீசன்லேயும் கிடைக்கிறதுனால இதை மாதிரியும் ட்ரை பண்ணலான்னு அம்மா காட்டுறாங்க. ஸோ அம்மா பற்றி சொல்லுவாங்க எப்படி செய்யணும்னு. ஃபஸ்ட்டு அது கிளி மூக்கு மாங்காவை நல்லா எடுத்து கட் பண்ணி ஸ்லைஸாக லாங் லென்த் வைஸ் கட் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நமக்கு அம்மா இது என்ன மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கணும்? கத்திரிக்காய் நீங்கள் ப்ளூ எடுத்துக்கலாம், பூரா ஒயிட் எடுத்துக்கலாம். இது மாதிரி க்ரீன் அண்டு ப்ளூவாக இருக்குது. எதாக இருந்தாலும் கொஞ்சம் உருண்டை சைஸாகவும் மீடியம் உருண்டையாகவும் இருக்கணும். ரொம்ப ஓவர் பெருசாக இல்லாமல் ஓரளவு. இப்போ கடாயை வச்சு அதில் ஆயில், செஸ்மி ஆயில், நல்லெண்ணெய் தானே அதுக்கு? நல்லெண்ணெய் தான் முக்கியமாக அதுக்கு விடணும். ஏன்னா அந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு டேஸ்ட்டே அது கொடுக்கும். இப்போ வந்து மிளகு போட்டுக்கணும், 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஜீரகம், இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 3 நல்ல வரமிளகாய், ஒரு 4 காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கணும். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், சவுக்க வறுத்துக்கணும். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, தனியா சீட்ஸ், இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் சிவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். அப்போ அந்த வாசனை உங்களுக்கு இந்த வறுபட்டு வாசனை வெளியே வந்தோடனே நீங்கள் அதில் ஒரு 3 பெரிய பல் பூண்டு போட்டிருக்கேன். அதன் பிறகு சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் அதில் ஒரு கை போட்டு. சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா அம்மா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இல்லையா? ஆமாம், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். கறி லீஃப் போட்டு மறுபடியும் அதை கொஞ்சம் சொட்டை பண்ணி அதன் பிறகு இதுக்கு தேவையான தேங்காய், மெயின் டிஷ் தேங்காய், கிரேட்டட் தேங்காய், ஃப்ரெஷ் கிரேட்டட் தேங்காய் ஒரு ஹேண்ட்ஃபுல் இல்லை ஹாஃப் கப்பு, ஹாஃப் கப் தேங்காய் போட்டு நல்லா அதையும் கொஞ்சம் லைட்டாக அரோமேட்டிக் வாசனை வர வரைக்கும் அதை வறுத்துக்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணுமா? கொஞ்சம் சிவக்கலாம், கொஞ்சம் சிவக்கிற வரைக்கும் வந்துட்டு கீழே இறக்கி வச்சு நல்லா கூலாக விட்டுறணும். கூலாகிடட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ வந்து இதோட கிரேவி குழம்பு செய்யறதுக்கு இப்போ மறுபடியும் அம்மா நல்லெண்ணெய் தானே, ஒரு கடாய் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இதுக்கு பேர் எண்ணெய் கத்திரிக்காய். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, மஸ்டர்ட் சீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, ஜீரகம், மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன் வச்சு. இது குழம்பு மிளகா பொடி, சாம்பார் பொடி இருந்தால் அது போடுங்க, சாதாரண குழம்பு பொடி இருந்தாலும் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீரி மிர்ச்சி பவுடர், இது ஒரு நல்ல கலரிங்காக கொடுக்கறதுக்கு. ப்ளஸ் ரெட் மிர்ச்சி பவுடர், ரெகுலர் மிர்ச்சி பவுடர், கொத்தமல்லி பொடி, தனியா பொடி, நல்ல ஃப்ளேவராக அரோமேட்டிக்காக இருக்கிறதுனால இந்த எல்லா மசாலாவும் இதுக்கும் கலக்கணும். இந்த ஆயிலில் மிக்ஸ் ஆகி நல்லா அரோமேட்டிக்காக மாறுற வரைக்கும் அதை நம்ம சாட்டே பண்ணிக்கணும். இதில் 4 பூண்டு பல், நல்லா ஒரு பெரிய கப்பால் 1 கப்பு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அதை வதக்கின மாதிரியே இதுவும் வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா சொட்டை பண்ணணும். இப்போ இந்த கிரேவிக்கு, இந்த வறுத்து வச்சதுக்கு மசாலாக்கு 1 டீஸ்பூன், இதுக்கும் 1 டீஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கிரேவிக்கு என்ன செய்யணும், இந்த கட் பண்ணி வச்ச மேங்கோவெல்லாம் அதில் போட்டு கொதிக்க விடணும். அதுக்கு கொதிச்சாதான் அது வந்து மசாலாவெல்லாம் அப்சர்வ் பண்ணி கொண்ட மாங்காயில் உள்ள புளிப்பும் அந்த இதில் கிரேவியில் இறங்கும். இதுக்கு வந்து புளி தேவையில்லை, ஏன்னா புளி போடாமல் மாங்காயில் இருக்கிற புளிப்பே இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அளவு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இதுக்கு புளி தேவையில்லை.
மாங்காவோட டேஸ்ட்டு அம்மா புளியோட டேஸ்ட்டோட எக்ஸலண்ட்டாக இருக்கும் இல்லையா அந்த நல்லா குழம்பு இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அந்த புளிப்பு நம்ம சாப்பிட்ருக்கோம். ரெகுலர் ஆமாம், அதையும் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இது உங்களுக்கு இந்த மாங்காய் புளிப்பு ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் ஆமாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் ஒன்லி மாங்காய். இப்போ இது மாங்காய் இந்த மசாலா முழுகிற அளவுக்கு இது தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி ஒரு மூடி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் குக் பண்ணால் ஒரு 10 மினிட்ஸ் அது மாங்காய் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் ஆகணும். குக் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்ச அந்த சாமானை எடுத்து மிக்சரில் போட்டு அதை கிரைண்ட் பண்ணிட்டு வரணும். இப்போ இந்த மிக்சியில் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கோம். இது எதுக்குன்னா இந்த கத்திரிக்காயில் இதை ஃபில்லிங் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மசாலா வறுத்து அதை பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். இப்போ இந்த பேஸ்ட்டை எடுத்து இந்த கத்திரிக்காவை 4 பாகமாக பிரித்து அதுக்கு உள்ளுக்குள்ளே நல்லா நிரப்பணும். நிரப்பி எல்லா கத்திரிக்காயிலையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிடணும். ஸ்டஃபிங் பண்ணணும். இது எவ்வளோ நிறையா இருக்கோ அவ்வளோ நல்லா இருக்குமா, இல்லை நிறையா வைக்கணுமா கொஞ்சமாக வைக்கணுமா? அது நல்லா ஃபில்அப் பண்ணலாம். வந்து கொஞ்சமாக வைக்க வேண்டாம். இதுக்கு தேவையானது தான் நம்ம போட்டு வறுத்துருக்கோம். அதனால இதை பூரா ஃபில்அப் பண்ணணும். ஆனால் கொஞ்சம் வச்சுக்கணும் மிச்சம். அது எதுக்குன்னு நான் அப்புறமா காட்டுறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக நிரப்பியாச்சு. மிச்சம் இவ்வளோ வச்சுருக்கேன் அந்த மிக்சரில். இப்போ ஒரு கடாய் வச்சு அதுலேயும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அந்த செசமி ஆயில் விடணும். இந்த கத்திரிக்காய்க்கு பேரே எண்ணெய் கத்திரிக்காய்ன்னு பேர். அதனால் ஆயில் கொஞ்சம் தாராளமாக செலவாகும். அப்படி விட்டால் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃபில்லிங் பண்ண கத்திரிக்காய் அப்புறம் அதில் செட் பண்ணிடலாம். ஒவ்வொன்றா இடம்க்கு செப்பரேட்டாக கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய கடாயில் வச்சுக்கணும் இல்லையா அம்மா? அதை ஆமாம், உங்களுக்கு முன்னாடி ஐடியா பண்ணி அது அத்தனையும் வரிசையாக ஒன்றுமில்ல ஒன்று போகாமல் தனித்தனியாக இருக்கிற மாதிரி கடாய் பார்த்து எடுத்து வச்சுருங்க. எவ்வளோ கத்திரிக்காய் இருக்கோ அந்த கத்திரிக்காய் அளவு. அப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. ஒரு 5 மினிட் கழிச்சு இதேமாரி திருப்பி விடணும். கத்திரிக்காயெல்லாம் ஒரு சைடு வெந்திருக்கும், இன்னொரு சைடு வேகிறதுக்காக அதை ஒரு போர்க்கு ஒரு கரண்டி ரெண்டையும் வச்சு திருப்பி விட்டிங்கன்னா ஈஸியாக அது திரும்பிக்கும். அது இந்தட்டா ஒரே கரண்டி வச்சா அது உடஞ்சி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆமாம், கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்ட். அது சீக்கிரமே அது உடஞ்சி போயிடும், மசிஞ்சு போயிடும். அதனால இதேமாரி 2 ஹேண்டில் வச்சுட்டு 2 லேடல் வச்சுட்டு லேசாக பிடிக்கணும். லேசாக டர்ன் பண்ணுறது ரொம்ப நெசசரி ஸ்டெப். இல்லாட்டா அது கீழே அப்படியே பேர்ன்ட் ஆன மாதிரி ஆகிடும். மேல் பக்கம் அப்படியே கச்சாவாகவே இருக்கும். அதனால இப்போ மூடியை போட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட் அதை வேக விட்டுருவோம். இப்போ பாக்கி வச்சுருந்தோம் இல்லையா ஜாரில், அந்த பேஸ்ட்டை நம்ம அந்த மாங்காய் வெந்துட்டுருக்கிற கிரேவியில் போட்டுடலாம். போட்டு அதை மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ மாங்காவும் ஓரளவு நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த பேஸ்ட்டு கலக்கிறதுனால இது குழம்பு நல்லா திக்காகும் இல்லையாம்மா? அதுக்காக தான் இந்த பேஸ்ட்டு. குழம்பு திக்காக்கிறதுக்காக தான். வெறும் வாட்டர் தானே விட்டுருந்தோம். அதனால இப்போ இந்த பேஸ்ட்டு வந்து இந்த குழம்பு திக்காகும், திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். ஆமாம், இன்னும் கொஞ்சம் வாட்டர் வேணும்னா நம்ம இதுமாரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் ஜாரில் பண்ணி ஆட் பண்ணால் அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப ஒட்டரியும் இல்லாமல் ஒரு நல்ல குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். ஆமாம். இப்போ மாங்காய்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்படி உங்களுக்கு திருப்பி திருப்பி கலரி விட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்ட் இல்லையாம்மா? பர்ஃபெக்ட் இல்லையா? இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக வரும். உங்களுக்கு ரைஸில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை டிஃபனுக்காக வச்சுக்கலாம், இட்லி தோசை அடை. அப்படி ரொம்ப திக்காகிடுதுன்னா இதை மறுபடியும் டைல்யூட் செய்யறதுக்கு நம்ம வாட்டர் ஆட் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை விட்டு டைல்யூட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், மாங்காய் வெந்துருச்சான்ட்டு ஒரு கத்தி வச்சு பார்த்தேன், அது நல்லா வெந்துருச்சு. இது ரொம்ப சாஃப்டாக கத்திரிக்காவும் வெந்துருச்சான்னு பார்த்தேன், கத்தியை வச்சு நல்லா சாஃப்டாகிட்டு. இப்போ இந்த கத்திரிக்காவை எல்லாத்தையும் எடுத்து அதில் வச்சு அந்த கடாயில் வச்ச மாதிரியே இதில் மெதுவாக வைக்கணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இதெல்லாம் வெந்துருத்தான்னு செக் பண்ணுறதுக்கு இதேமாரி நைஃப் வச்சு
இதுமாரி ப்ரிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மாங்காவும் நல்லா சாஃப்டாக கத்தி போகும், கத்திரிக்காய்க்குள்ளேயும் நல்லா கத்தி சாஃப்டாக போனால் இது வந்து நல்லா வெல் குக்குடுன்னு அர்த்தம். திஸ் இஸ் த டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ். இந்த குழம்பு யாராவது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் குழம்பு. ஆமாம், இந்த குழம்பே அடிக்கடி செய்ய மாட்டோம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த சீசன் வந்தாக்கா செய்வோம். அதனால இது கொஞ்சம் ஸ்பெஷல் குழம்பு ஐட்டம். இது ஒரு 1 வீக்குக்கு நீங்கள் வச்சுக்கலாம், கெட்டே போகாது. ஏன்னா பருப்பு, பருப்பு, பைத்தம்பருப்புலாம் இல்லை ஜாஸ்தி இல்லாததுனால இது ரொம்ப நல்லா இருக்கும் 1 வீக்குக்கு. 1 மினிட்டு நீங்கள் இந்த கத்திரிக்காய் அதில் அடுக்கி கொதிக்க விட்டுட்டு நீங்கள் அடுப்பை நிறுத்திடலாம். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டாம். இப்போ வந்து நான் இட்லி இருக்குது வீட்டில், அந்த இட்லியை வச்சு இதை நான் சர்வ் பண்ணுறேன். நீங்கள் வந்து தோசை, இட்லி, அடை, ரைஸ், உளுத்த வடை எதுக்கு வேணாலும் நீங்கள் சைடு டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். மெயின் டிஷ்ஷாக ரைஸில் கொஞ்சம் நல்லெண்ணெய் செஸ்மி ஆயில் ஊற்றி சாப்பிட்டா எக்ஸலண்ட்டாக இருக்கும். எனி டிஷ்ஷோட இது ரொம்ப பர்ஃபெக்ட் சைட் டிஷ். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. See you in the next video. Bye.